விருதுநகர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சிமெண்ட் ஏற்றிச் சென்ற லாரி திடீரென நிறுத்தப்பட்டதால் பின்னால் வந்த பைக் மற்றும் சிறிய ரக வாகனம் ஒன்றுக்கொன்று மோதி விபத்திற்குள்ளானதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, விருதுநகர் அருகே சிமெண்ட் லாரி நிறுத்தப்பட்டதால் பின்னால் வந்த வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்திற்குள்ளாகி 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன்ராஜ், விருதுநகர் அருகே 4 வழிச்சாலையில் உள்ள அக்ரகாரப்பட்டி பாலம் அருகில் மதுரை நோக்கி சிமெண்ட் மூடை ஏற்றி வந்த லாரி திடீரென பழுதாகி பாலத்தின் மீது நின்று கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து பின்னால் இருசக்கர வாகனமானது கண்ணிமைக்கு நேரத்தில் லாரியின் பின்னால் மோதி சுக்குநூறாக நொறுங்கியது. இந்த இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த விருதுநகரைச் சேர்ந்த செல்வம் மற்றும் வினோத் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து பின்னால் வந்த மஹிந்திரா தோஸ் மினி சரக்கு வாகனமும் நின்று கொண்டிருந்த லாரியின் பின்னால் மோதியதில் பயணம் செய்த கோவில்பட்டியைச் சேர்ந்த பழக்கடை வியாபாரி வேல்முருகனும் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் ஓட்டுநர் கார்த்திக் என்பவர் படுகாயமடைந்தார். அடுத்தடுத்து நடந்த இந்த சம்பவங்களை தொடர்ந்து வச்சக்காரப்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உயிரிழந்தவர்களை மீட்டு உடலை விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலை தற்போது காயமடைந்த கார்த்திக் என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து குறித்து தற்போது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.